ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் கேஜில் போட்டு ஜாண்டியரில் வயல் ஓட்ட போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தொட்டியிலேருந்து தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வேண்டியது தான். ஆல்ரெடி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஈரம் பண்ணிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் பம்ப் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்து கையிலே தண்ணி மண்டு ஊட்டியாச்சு. அடுத்து என்ன, கேஜில் விட்டு வண்டியெல்லாம் விட்டு ஃபுல்லாக வந்து ஓட்டி எடுக்க வேண்டியதுதான். இது எதனால் ஓட்டணும் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இருக்கிற மேடெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கரைச்சி விடுறதுக்கும் சமம் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் கேஜ்வீலு. அட்டாச்மெண்ட் பற்றி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அட்டாச்மெண்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து செஞ்சிடலாம். செய்யறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அட்டாச்மெண்ட் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குன்னே தனி வண்டி இருக்கணும். நம்ம வந்து கேஜ்வீல் ஓட்டிக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராலி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சர்வா மோட்டர்லாம் போட்டோ அட்டாச்மெண்ட் போட்டுலாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து 3 சேனல் அப்புறம் 6 சேனல் தான் வச்சுருக்கோமா. அப்புறம் 6 சேனல் வந்து எதில் கனெக்ட் பண்ணிருக்குமோ அதில் தான் வந்து சர்வா ஃபிக்ஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் கல்டிவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கும். அதனால தான் வந்து எதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு போட்டு 4 பக்கமும் சுற்றி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மண்ணை சமம் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் ரியலான ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து வீட்டு தேவைக்கோசரம் இந்த கீரை வகைகள் இந்த மாதிரி வந்து விரைச்சி தான் வந்து ஃபார்மிங்கும் பண்ண போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் போவோம். அது இல்லாமல் வந்து நம்ம இந்த ஆஃப் ரோடு, ஒரிஜினல் ரோடு இந்த மாதிரி போனாலும் ஒரு ரியல் வேர்ல்டில் கிட்டத்தட்ட ஒரு 30% கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஏதோ கீரை வகைகள் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து இந்த சைடு இன்னும் ஒரு வயலுக்கு அதை ஃபுல்லாக கேஜ்வீல்லாம் போட்டு ஓட்ட வேண்டியது தான். அடுத்து நம்ம பம்ப் வந்து செஞ்சு வச்சிட்டோம். அதுக்கான பவர் சப்ளையும் பார்த்திங்கன்னா வந்து சோலார் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் அது என்ன அப்டேட்டுங்கிறது சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பைப்லைன் புதைப்போம், அப்போ அதுவும் போய்ட்டுருக்கு. அப்போது அது இல்லாமல் பைப்லைன் புதைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணக்குள்ள குழி எடுக்கணும் பைப்போட. அதில் வந்து ஜேசிபி செஞ்சுட்டு ஒரே முட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐடியா போயிட்டுருக்கு. இது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் தெரியல. சரி, இப்போது நம்மளால் என்ன முடியுமோ அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்புறமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30K சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது எல்லாத்துக்கும் நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜேசிபி ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. டயர் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறோம், எந்த மாதிரி செய்கிறோங்கிறது ஃபுல் அப்டேட்டும் டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம எப்போ ஷார்ட்ஸ் போட்டாலும் லென்த் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓரளவுக்கு ஒரு 100ல் ஒரு 70 to 80% பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு சமந்தட்டிட்டு வந்துட்டோம். மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு வரலாம். அப்புறம் நம்ம சின்ராஸுக்கு தான் வந்து கல்டிவேஷன்லாம் சரி பண்ணி அதில் வந்து தனியாக அதில் சின்ராஸே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அதை என்னங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம ஜேசிபி ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளே அது என்ன பிளானுங்கிறது போட்டுறேன். அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் போகணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.